குழந்தை கூட சிரிக்காது அந்த மாதிரி ஒரு காமெடி. பழைய காமெடி எடுத்து போட்ட மாதிரி இது. டவுன்லோட் பண்ணி எம்பி கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க ப்ரோ, வேஸ்ட் ப்ரோ, ரொம்ப லாக் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதிர் வாய்ஸ். பராசக்தி ரிலீஸ்க்கு முன்னாடி தீப்பாக விட்டும் ஒரு பெரிய முழக்கமே பண்ணாங்க. படம் பிளாக் பஸ்டராகும். இது கூட ஜனநாயகம் படம் வந்து ஃப்ளாப்பு தான் அப்படின்னு பெரிய பில்டப்பில் விட்டாங்க. இன்றைக்கி அந்த தீ அணைஞ்சு போச்சு. ஏன்னா படம் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, படம் அந்தளவுக்கு பிளாக் பஸ்ட்லாம் கிடையாது, ரொம்ப மோசம் கிடையாது, ஒரு டைம் பார்க்கலாம். அதுவும் யாருக்கு? ஜெயம் ரவிக்காக இந்த படத்தை விழா நடித்தது, அது கூட மன்னிச்சு விட்டுலாம். இந்த படத்துக்காண்டி ஜிஎஸ்டி ரோடே மொத்தம் ஸ்தம்பித்து போச்சு அப்படின்னு சொன்னப்போ விட்டுனா பதிலாக அது மட்டும் மன்னிக்கவே முடியாது. இதெல்லாம் பொங்கல் லீவுக்கு ஊருக்கு போகிற டிராஃபிக்கை வச்சு பராசக்தி படத்துக்கு கூட்டம் வந்து ரோடே ஸ்தம்பித்து போச்சான். இதெல்லாம் யாரும் சொன்ன நம்புகிற மாதிரியா இருக்குது. இதெல்லாம் சிவகார்த்திகேயன் நினச்சி கூட பார்க்க முடியாது. இதெல்லாம் நம்ம தளபதி வந்தால் தான் அப்படின்னு நம்பலாம். ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஜெயம் ரவிக்காக தான் இந்த படம் ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு நான் சொல்லலை, யார் சொல்கிறாங்கன்னு பார்த்துடுவோம். அவர் வில்லனா பண்ண என்ன, ஹீரோவா பண்ண என்ன, அவரால தான் மூவி ஓடும். ஆக்சுவலி வேற யாரும் என் கண்ணுக்கு வேற யாரும் தெரியும். பார்த்தீங்களா, யார் சொன்னான்னு இப்படி கேவலப்படுத்திட்டாங்க. அதுவும் சிவகார்த்திகேயன். அப்போ சிவகார்த்திகேயன் கேரக்டர் டம்மி தான் போல். இதுவே மீம் சிவராக போட்டாங்க. துல்கர் சல்மான் எஸ்கேப், ஃபஸ்ட்டு இந்தியன் 2, அப்போ தக் லைஃப், இப்போ பராசக்தி. மீம்ஸு போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு. நல்ல வேலை சூர்யா அந்த படத்தை தப்பிச்சு நல்ல விஷயந்தான். அதே மாதிரி துல்கர் சல்மான் தப்பிச்சு நல்ல விஷயந்தான். மாட்டிக்கிட்டது யார்? சிவகார்த்திகேயன் தான். தேவையில்லாமல் நம்ம ஏன்டா அந்த பொண்ணை பேசாமல் படத்தில் நடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி போயிருக்கலாம். இதில் மாட்டி அரசியல்லாம் பண்ணி கவுத்துட்டாங்க. நீ அடுத்து சிவாவுக்கு அடுத்த படம் ஓடுறது கஷ்டம்தான். இந்த பராசக்தி படத்துக்காண்டி தான் தளபதி விஜய் ஜனநாயகம் படத்தை தள்ளி வச்சுருக்காங்க. ஏன்னா பராசக்தி ஜனநாயகம் படம் வந்துச்சுன்னா பராசக்தி ஓடாது, தேட்டில் கூட்டம் வராது அப்படிங்கிறதோ பிளான் பண்ணி இது அரசியல் நடக்குது. 21ஆம் தேதி தீர்ப்பு வர போகுது. அதுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க.